நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. மச்சானுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் லீவு. சரி, நமக்கும் போர் அடிக்குது, ஒரு மேட்ச் வேற இருக்குதுன்னு சொன்னாங்க. மேட்சுக்கு இவனை விட்டுட்டு போனாலும் திட்டுவானே, உடம்பு வேற சரியில்லை, வருவானான்னு தெரில. சரி, கூப்பிட்டு பார்ப்போம். ஹலோ டேய். சொல்ற சக்தி. டேய், ஒரு மேட்ச் ஒன்று இருக்குடா, நீ வரியா? என்னடா வரியான்னு கேக்குற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட போல, எங்கன்னு சொல்லு, வந்துடுறேன். டேய் இல்லடா, ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கே போல, அதான் வருவியோ என்னமோ நினைச்சேன். டேய், உடம்பு சரியில்லைன்னா மேட்சுக்கு வர்றதுக்கு என்னடா? ஹாஸ்பிட்டலுக்குன்னா குழந்தைங்க வயசானவங்களா வருவாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக போகாம இருக்கேன். மத்தபடி மேட்ச்னா எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் நான் எந்திரிச்சு வந்துருவேன், உனக்கு தெரியாதா? டேய் தெரியும்டா, அதனாலதான் கூப்பிட்டேன். சரி, நான் இப்ப கிரவுண்டுக்கு தான் போறேன். நான் கிரவுண்டுக்கு போயிட்டு உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்துரு. சரிடா சக்தி, வந்துடுறேன். டேய், வரும்போது பேட் எடுத்துட்டு வாடா. ஓகேடா, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் போன் வச்சிடுறேன். என்ன சாமி, எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல சாமி, பக்கத்து தெருவுல ஒரு கோயில்ல மண்டல பூஜை இருக்குன்னாங்க, அங்க போறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு போலான்னு நிக்கிறேன். மண்டல பூஜையா? இந்நேரத்துலயா? இந்நேரத்துலன்னா காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நேரத்திலேயே. இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? எந்த கோயில்ல சாமி? அது அது ஏதோ ஒரு கோயில் சாமி. கோயிலு குளம் பேரு நட்சத்திரம்லாம் நான் கேட்கல. மண்டல பூஜை நாங்க உடனே போயே ஆகணுமே, நான் ரெடியாகி போய்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன சாமி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. சரி, நீங்க போங்க. அப்படி சொல்லிட்டு வழி விடு சாமி. இருங்க சாமி, ஒரு நிமிஷம். இப்ப என்ன சாமி பிரச்சனை? அது இல்ல சாமி, நீங்க போன்ல என்னமோ லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது யாருக்கு சாமி? அது சாமி, எனக்கு தெரிஞ்ச புதுசா ஒரு கன்னிசாமி மாலை போடணும்னு சொன்னாரு. அதான் அந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது, அங்கதான் மாலை போடணும்னாரு. அதுக்குதான் லொகேஷன் அனுப்புறேன் சாமி, வந்து சேருங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் சாமி லொகேஷன் அனுப்புறேன். வேற ஏதாவது தெரியணுமா சாமி உனக்கு? ஓ அப்படியா சாமி? சரிங்க சாமி, அப்ப நீங்க போங்க. சுபா, ஐயப்பா, மாலையை போட்டு எவ்வளவு போய் சொல்ல வைக்கிறா. ஐயப்பா, மன்னிச்சிருங்க சாமி, சரணம். சாமி சாமி, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்ப என்ன சாமி பிரச்சனை? அது இல்ல சாமி, என்னமோ பின்னால கையில மறைச்சு வச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு, அது என்ன சாமி? ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சொல்லுங்க சாமி, அது என்ன கையில? அது சாமி, அதான் சொன்னனே சாமி, புதுசா ஒரு சாமி மாலை போட போறாருன்னு. அவருக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கிற மாலை சாமி, அதை கொண்டு போனதான் அவரு மாலை போட முடியும். அவரு போட வேண்டிய மாலையை நீங்க எதுக்கு சாமி கொண்டு வந்திருக்கீங்க? அது நேத்து என்கிட்ட மாலை போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டாரு சாமி. என்ன சாமி நீங்க அவருக்கு மாலை போட வேற நேரமாச்சு, 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, இந்த மாலையை காமிச்சதான் விடுவீங்களா? காட்டுறேன். ஆனா இதனால அங்க அவர் மாலை போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த சாமி குத்த உங்களை தான் வந்து சேரும். பரவாயில்லையா சாமி? ஐயோ, சாமி குத்தாயிருமா? வேணாம் சாமி, நீங்க போங்க. அப்படி சொல்லிட்டு வழி விடுங்க, நவருங்க. ஒரு மனுஷன் கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. பொம்மையா? இரியா, இது பொம்மை கிடையாது, இது கோலம். கோலமா? சரி, கோலம் சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குமா. ஆனா உங்களோட குருவி மட்டும் வரைஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். குருவியா? இரியா, நான் சொன்னல இது ஒண்ணு பொம்மை இல்ல, குருவி எல்லாம் வரையறதுக்கு. இது கோலம். அடம்மா, கோலம்னாலும் அங்க குருவி வரையணுமா? இந்த குருவி எல்லாம் அப்பதான் சந்தோஷப்படும். குருவி வரையணும். அம்மாக்கு குருவி வரைய தெரியலனா பட்டர் பூச்சி நச்சு வரைங்கம்மா, அப்பதான் பட்டர் பூச்சி எல்லாம் சந்தோஷப்படும். என்னது? இரியா, நான் கோலம் போடுறதே பெருசு, இதுல பட்டர் பூச்சி குருவி எல்லாம் சந்தோஷப்படுறதுக்காகலாம் என்னால வரைய முடியாது. அச்சோ, என்னம்மா நீங்க? உங்களுக்கு பட்டர் பூச்சி குருவி எல்லாம் வரைய தெரியாதா? எனக்கெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் வரைய தெரியாது. இங்க பாத்தியா, அம்மாக்கு ஒரு பட்டர் பூச்சி குருவி கூட வரைய தெரியாதா? ஏய், எனக்கு வரைய தெரியாதுதான், உனக்கு வரைய தெரியுமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு பட்டர் பூச்சி, குருவி, அப்புறம் ஏரோப்ளேன், அதுக்கு அப்புறம் பட்டம் எல்லாமே வரைய
என்னது சுவர்ல எல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா? அது சரி, அப்ப சுவர்ல எல்லாம் வரைஞ்சு வரைஞ்சு அங்க சுவரெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. அச்சா அம்மா, நாஸ்தி பண்ணலம்மா. அங்க அழகா வரைஞ்சிக்கோ. அத பாத்துட்டு அங்க கட்டிட பெரியப்பா இருக்காருல்ல, அவரே சூப்பரா இருக்கு சொன்னாரே. ஓ, கதிர் மாமா வேற பாத்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரா? போச்சு, இல்லனாலே வரைஞ்சு வரைஞ்சு சுவரியெல்லாம் காலி பண்ணுவீங்க. இதுல அவரு வேற நல்லா இருக்குன்னு சப்போர்ட் வேற பண்ணிட்டாரா? இனி அவ்வளவுதான். ஆமா, கதிர் பெரியப்பா தான் சொன்னாரு, எல்லா சம்பள வேணாலும் வந்துக்கோங்கன்னு. உன் கதிர் பெரியப்பா, அரவிந்த் பெரியப்பா, உன் அப்பா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது அதையெல்லாம் உட்காந்து துடைக்கிறதுக்கு எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அச்சா அம்மா, நீங்க ஒண்ணும் அழுவாதீங்க. அத பாப்பா, வீரன் அண்ணா, நீலா அக்கா, ஆதி அண்ணா எல்லாருமே சேர்ந்து தொடச்சு கொடுத்தோம். ஐயோ, நல்லா தொடச்சு கொடுக்குற ஆளுங்க. ஏதாவது ஒன்று துடைக்கிறதுக்கு கூப்பிடும்போது எல்லாரும் எந்த வழிக்கு ஓடுறீங்கன்னு பாக்குறோம். சிரிக்காத குள்ளி பாரு. ஏய், என்னைய குளிப்பாருன்னு சொல்ற? போடி. இப்ப என்கிட்ட அடி வாங்க போற பாரு. வாங்க ஷமீர், இப்பதான் அவளுக்கு 2 போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா பேட்டோட வரீங்க. அந்த பேட்டை கொடுங்க, முதல்ல அவளுக்கு 2 போடட்டும். ஐயோ, ஆல்ரெடி கோவத்துல இருக்கா போலயே. இதுல நான் வேற கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னா இந்த பேட்டை புடுங்கி எனக்கே 2 போட்டுருவாளே. என்னங்க பேட்டை கொடுங்கன்னு பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆமா, நீங்க பேட் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? சொல்லுங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட லீவ் போட்டு வீட்டுல இருக்கீங்க. இப்ப பேட் எடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க? அது ஒன்றும் இல்லை இஷு. அது வந்து சக்தி இருக்கான்ல, அவன் ஒரு மேட்ச் இருக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு கூப்பிட்டான். அதான். ஓ, மேட்ச் இருக்குன்னு அவர் கூப்பிட்டா உடனே உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி போயிருவீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க வீட்டுல 1008 வேலை கிடக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டபடி போட்டுட்டு நான் ரியாவை பாப்பனா வீட்டு வேலையை பாப்பனா நீங்க தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம பேட் தூக்கிட்டு விளையாட போயிருவீங்க, அப்படித்தானே? ஆரம்பிச்சுட்டா. இனி அக்கறை இல்லையா சக்கரை இல்லையான்னு தொடங்கி ஒரு மேட்ச் விளையாட போறதுக்கு ஏதோ நான் இவ்வளவு டோட்டலாவே டைவர்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இல்ல இப்ப சீன் போடுவா. சொல்லுங்க, நீங்க ஒரு டாக்டர் தானே? உடம்பு சரியில்லாத நேரத்துல எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நல்லா வக்கனையா அட்வைஸ் பண்ணுவீங்கல்ல? அப்ப உடம்பு சரியில்லைன்னா ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பு சரியில்லாத பொண்டாட்டிக்கு கூட நின்னு ஹெல்ப் பண்ணணும்னு கூடவா உங்களுக்கு தெரியல? ஐயோ ரியா, இருடா. அப்பாவே எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற. அதானே, உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்தா தானே. உங்களுக்கு என்ன, நேரத்துக்கு சமையல் ஆனா போதும், உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதும். மத்தபடி தனியா உடம்பு சரியில்லாம இந்த வீட்டுல நான் எவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு என்ன கவலை? சரி பரவாயில்லங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ஜாலியா கிரிக்கெட் விளையாட போங்க. போங்கன்னு சொல்றாளேன்னு கிளம்பி போயிடாதடா. அவ போட்டு வாங்குறா. நீ மட்டும் இப்ப போன அப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. ஏ என்ன இஷுமா, எனக்கு உன் மேல அக்கறை இல்லாம இருக்குமா? அக்கறை இருந்தா என் கூட வீட்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம இப்படிதான் பேட் தூக்கிட்டு மேட்ச் விளையாட போவீங்களா? ஏய், சக்தி போன் பண்ணா மேட்ச் இருக்குன்னு சொன்னான்னு தான் சொன்னேன். நான் விளையாட போறேன்னு சொன்னா அவன் கூப்பிட்டப்ப கூட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஐஷுக்கு உடம்பு சரியில்லடா, அவளுக்கு கூட இருந்து நான் தாடா ஹெல்ப் பண்ணணும், என்னால மேட்சுக்கெல்லாம் வர முடியாதுடான்னு சொல்லிட்டேன். எனக்கு மேட்சை விட என் பொண்டாட்டி தாடா முக்கியம்னு தெளிவா சொல்லிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? நம்ப முடியலையே. ஏய் நம்புடி. சரி, நீங்க போலனா அப்புறத்துக்கு இப்ப பேட் தூக்கிட்டு கிளம்புறீங்க? அது வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு பேட் வேணும்னு கேட்டான். போய் பேட்டை கொடுத்துட்டு உடனே வந்துருவேன். ஏன் பேட் வாங்குறதுக்கு அவர் இங்க வர மாட்டாரா? அது அவன் மாலை போட்டிருக்கான்ல, யார் வீட்டுக்கும் வரமாட்டான். சரியா, போய் இப்ப பேட்டை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் போறீங்க? ஆமாண்டி. பேட்டை கொடுத்ததும் உடனே வந்துருவீங்க? ஆமா, உடனே வந்துருவேன். சரி, உடனே வராம இருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அப்பா, பேட் பால் விளையாட பாப்பாவும் வர, கூட்டி போங்க. ஐயோ, இவன் என்னடா காலேஜுக்கு போனாலும் காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிறான், ஹாஸ்டலுக்கு போனாலும் ஹாஸ்டல் வாசல்ல வந்து நிக்கிறான்.
ஓய் மின்னல், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா வர்றதில்ல? டேய் தம்பி, என்னடா என்னமோ ஒன்ன பார்க்க வந்த மாதிரி சீக்கிரமா வர்றது இல்லையான்னு கேக்குற? ஓ, அப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பார்க்க வரலையா? ஆமா, பார்க்க வந்துட்டா மட்டும் அந்த கர்ச்சிப்பு கலட்டி உன் மூஞ்சியை காட்டிடுவியாக்கும். அது எப்படி? நான் தான் சொன்னேன்ல, உன் ஃப்ரெண்டு எனக்கு ஓகே சொல்லாம இந்த கர்ச்சிஃபை கலட்ட மாட்டேன்னு. அப்ப நீ கடைசி வரைக்கும் இந்த கர்ச்சிப்பை கலட்ட முடியாதுடா. கொரோனா வந்த மாதிரி எப்பவுமே இந்த மாஸ்கோடையே தான் சுத்தணும். எதுக்கு முட்டைகோஸ் மூஞ்சி? அதான் கூடிய சீக்கிரமே உன் ஃப்ரெண்ட் எனக்கு ஓகே சொல்லிருவாளே. அது எப்படிடா சொல்லுவா? இடி ரேஷோ இந்த மிண்டாதி இருக்கி. ஹே மின்னல், என்ன எப்பவுமே நான் தான் உன் பக்கத்துல வருவேன், இன்னைக்கு நீயே என் பக்கத்துல வந்திருக்க. அப்ப கூடிய சீக்கிரத்திலேயே கர்ச்சிஃபை கலட்ட வேண்டி வரும் போலயே. எடா ஃப்ராடே, நினக்கு எத்தனை தைரியம் உண்டு நீ எந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து எந்த டைரியை கொண்டு போவ? ஓ, தெரிஞ்சிருச்சா? பின்ன அறியாத? எடா, அதுல நான் சின்ன வயசுல இருந்து ஏய், எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நேத்து உனக்கு கிஃப்ட் பண்ணேன். அம்மா கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏண்டா ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா அப்படியே உனக்கு ஓகே சொல்லிடுவேன்னு பாத்தியா? சேச்சா, ஒரு பென்சிலுக்கெல்லாம் நீ ஓகே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பென்சிலும் உன்னோட ஆசையில ஒண்ணு தானே, அது கூட உனக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அது உனக்கு கிஃப்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த டைரியில இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு கிஃப்ட் பண்ணுவேன். அது நின்ன கொண்டு கழியல. ஹே மின்னல், உனக்கு இந்த அன்புவை பத்தி தெரியாது. இந்த அன்புவால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அன்பால எல்லாமே சாதிக்க முடியும். உன்னை ஓகே சொல்ல வைக்கவும் முடியும். அதையும் பார்க்கலாம். പക്ഷെ அந்த டைரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைரி எனக்கு வேணும். அதை திருச்சிதா. என்னது திருச்சி தரணுமா? திருச்சி பெரிய ஊருமா? அதையெல்லாம் என்னால தர முடியாது. அந்த அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. வேற ஏதாவது சின்ன சின்னதா ஏதாவது கேளுமா தரேன். ஃப்ராடே, எந்த களியாக்கணும்? ஐயோ, எனக்கு களியெல்லாம் ஆக்க தெரியாதுமா. அதெல்லாம் வீட்டுல அம்மா தான் ஆக்குவாங்க. வேணா வீட்டுக்கு வா, எங்க அம்மாட்ட சொல்லி செஞ்சு தர சொல்றேன். என்ன கோவம் வருதா? கோவப்படாத. உன்னை கூலாக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். நீ எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் நான் எனக்கு ஓகே சொல்லவே மாட்டேன். தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணி நீ இந்த சமயம் கலையாத. மரியாதைக்கு இந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம போயிடு. ஹே மின்னல், நீ எனக்கு ஓகே சொல்லுவியா மாட்டியாங்கிறத அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா அந்த டைரியை நான் உனக்கு தரமாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ அதுல மிஸ் பண்ணிருக்கிறதா எழுதியிருக்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு கிஃப்டா கொடுப்பேன். அதுக்கப்புறமா வேணும்னா அந்த டைரி நான் உன்கிட்ட தரேன். ஆனா அதுக்கப்புறமா உனக்கு அந்த டைரி தேவைப்படாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் உன் கூடவே இருப்பனே. நான் உன்னை எதையுமே மிஸ் பண்ண விட மாட்டேன். நீ எதையாவது மிஸ் பண்ணாதானே அந்த டைரியில எழுதுவ. எனக்கு செய்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? சேச்சே, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கல. உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். അതിന് ഞാൻ നിന്നെ ലവ് ചെയ്താലല്ലേ അത് இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதையும் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு டாஸ்க் முடிச்சிடலாமா? ஹே மின்னல், ஐ லவ் யூ. அப்புறம் நீ ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் எனக்கு இந்த கிஃப்ட். இதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கேட்டா கிடைக்காது சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னது? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தா? அப்படியே நான் ஆசைப்பட்டிருப்பா? ஒருவேளை மலபார் பீடி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாளோ? எடா ஃப்ராடே. ஹே முட்டைகோஸ் மூஞ்சி, இன்னைக்கு ப்ரப்போசிங் முடிஞ்சது. உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போ. எடா ஃப்ராடே, நீ ரொம்ப ஓவரா போற. முட்டைகோஸ் மூஞ்சி, ஒழுங்கா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிரு. இன்னைக்கு வேற ரொம்ப அழகா இருக்கா. ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது எசக்கு பெசக்கா பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் ஃப்ரெண்டு கிட்ட ஓகேவான்னு கேட்டுக்க. வா, அவனே ஒரு ஃப்ராட் பையன். எதையாவது பண்ணி தொலைக்க போறான். என்ன பாக்குற? பார்த்தது போதும். இனி நாளைக்கு பார்க்கலாம். போ. என்னடா இப்படி எல்லாம் பண்ற? இன்னுமா மின்னல் புரியல? உனக்காக தான். உனக்காக இது மட்டும் இல்ல, இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அடு எனக்கு எனக்கு என்று துடிக்கும் மனம் உனக்கு உனக்கு என்றது. தினம் தனக்கு என்று தவிக்கும் உள்ள நமக்கு என்று சொல்லுதே. என்னை கவிஞன் என்று கருதி கிடந்த ஒரு கருவம் அழிந்து விட்டது. உன்னை கலக்கும் பொழுது கண்ணில் அடிக்கும் அழகு என்னை கடையும் என்று தள்ளுது. காசி நகரும் வீதி பக்கம் வாடி, கண்ணில் ஒன்றை பிச்சை போட்டு போவி. அவளா பாரு, அமராவதியா கேளு, ஓ அமராவதியா கேளு. ஐயோ, எல்லாம் மேட்ச் ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்றான்? லொகேஷன் அனுப்புடா உடனே வரேன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல. இவனா? இவன் இங்க வந்தான்?
என்ன சாமி இங்க என்ன பண்றீங்க? டேய் நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா. டேய் என்ன சாமின்னு எவ்வளவு மரியாதையா பேசுன, உனக்கு அப்படி மரியாதையா பேச தெரியாது? டேய் மரியாதை கொடுக்குற அளவுக்கெல்லாம் நீ ஒர்த்து கிடையாது, பேசாம போயிரு. என்னடா விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசுற. என்ன என்கிட்ட வம்புழுக்கணும்னே வந்திருக்கியா? ஆமாண்டா வம்பு தான் இழுக்கணும்னு வந்திருக்க. என்னடா பண்ணுவ? ரைட்டு, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் நேரம் நல்லா தாண்டா இருக்கு, உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரப்பர் வச்ச பென்சில் ஆட்டம் ஒருத்தனோட சுத்திக்கிட்டே இருப்பிய. இன்னைக்கு எங்க அவனை காணோம். அது மட்டும் இல்லாம ஆடி ஆஃபர் மாதிரி மாலை வேற போட்டிருக்க. உன்னால என்ன அடிக்க கூட முடியாதேடா. டேய் மாலை போட்டா அடிக்க முடியாதுன்னு யாரா சொன்னா? அடி வெளுத்துருவ, மரியாதைக்கு போயிரு. டேய் பஞ்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாலை போட்டா அடிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும்டா. அடே காப்பித்தூள் மண்டையா, மாலை போட்டா தேவையில்லாத வம்பு சண்டை சச்சரவுக்கு தாண்டா போக கூடாது. உன்ன மாதிரி அயோக்கியனால போட்டு சாத்தலான்னு அந்த ஐயப்பனே சொல்லியிருக்காருடா. அதனால என்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள மரியாதைக்கு இடத்த காலி பண்ணு. ஓ இப்ப நான் உன்னை வம்பிழுத்தா அப்ப நீ என்ன அடிப்ப? சாத அடிக்கடியாது, சாவடிச்சிருவேன், மரியாதைக்கு போயிரு. எங்க அடுறா பாக்கலாம். இவன் அடங்க மாட்டான் போல, மாலை போட்டிருக்குன்னு தெரிஞ்சே வேணும்னே வம்பிழுக்கிறான். ஐயோ மாலை போட்டு அடிக்க வேற கூடாது, இப்ப என்ன பண்றது? சரிடா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டனா நீ அடுறா நான் வாங்கிக்கிறேன், இல்ல நான் ஜெயிச்சிட்டேனா நான் ஒன்னு அடிப்பேன், நீ அமைதியா வாங்கிக்கணும். சரியாடா? மேட்சுக்கு நான் வரலாமா? என் கண்ணில் லட்சம் இல்ல, என் பல உச்சம் இல்ல, ஊருக்கு செல்ல புள்ள எதிரிக்கு நான் தான் தொல்ல, எனக்குன்னு இல்ல பேரி, நான் ஆடுற வரைக்கும் சாரி, அடிச்சா எல்லாம் காரி, என்னோட பேரு கோனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.